ஆல்ரெடி இருக்கிற சொல்லு யார் சேனல் இது எந்த மனுபல் லைஃப் ஸ்டைல். வெல்கம் டு வண்டர்ஃபுல் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அமேசான்ல இருந்து ப்ராடக்ட் புக் பண்ணிருக்கோம். அது என்னதுன்னா இப்போ சில பேருக்கு மண்டா ஃபுல்லா ஈரு பேன் எல்லாருக்கும் அந்த ஆமா எங்க அப்பா எங்க அம்மா இது வாங்கியிருக்காங்க. சரி இது ஃப்ளாப்பா எச்சி இது ரைட்டா இல்ல போச்சா பாப்போம். இல்ல வர்த்தா போச்சா பாப்போம். நீ எதுக்கு இவ்வளவு பேசு? மேல ஈரல் பின்னாடி தானே ஈரல் ரெடியா இருக்கு. நீ எங்க வாரு கை இப்ப வச்சனா படி வாங்க. நீ கை வைக்க நீ கை வந்து வைக்க. 3 பேன் வந்துச்சு. 3 பேர் அப்படியே வாயில போட்டு சாப்பிடு. அம்மா 3 பேன் இங்க பாத்தீங்களா? கை வைக்காம இருக்கறியா? Dress ஃபுல்லா பேன் தான். அதெல்லாம் கான்சென்ட்ரேஷன் மாக்கு அப்படிதான் ஜி பண்ணி. நீ கை வைக்காத முடியல. உன கம்முனு இருக்கறியா? முதல்ல சுவிட்ச் போடு ஜி. ஒண்ணா அது ஒரு சீப்பு தான். கை அடிக்கிறியா? நான் கையே வைக்கல. ஒண்ணா உள்ளடி ஜி ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, நீ வாறது வாரு. ஒண்ணுமே ஆவல. நான் எதுமே சொல்லவே இல்ல. அதுவா வஞ்சா பேர் தான் ஈர தெரியல. ஆசியா நேரா தலையை மட்டும் வை. ஆசியா உள்ள போ 2-3 வேந்திருக்குல. இங்க இருக்குது. அங்க பாரு. ஐயோ இதுக்குள்ள காட்டு. ஒரே நிமிஷம். வரும் எனக்கு பயமா இருக்கு. ஆனா என்ன சொல்றது, ஈஸியா தானே இருக்கும் உனக்கு. வலிக்கல அது கொஞ்சம் அமுத்தியத்தை தான் வரும். ஆக்சுவலாக எதுக்கு இது கொடுத்தேன்னா, எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி பொருளெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு மிஷின் மாதிரி இருக்கிற பொருள் நான் எதாவது வாங்கினேன்னா அது முதல்ல அவர் யூஸ் பண்ணிடணும். அப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணுற வரைக்கும் கூட ஓப்பன் பண்ணல. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரத்துக்குள்ளே ஓப்பன் பண்ணி பிரிச்சுட்டாங்க. போய் தூங்குறேன்னு போனார். இது ப்ராடக்ட் வந்து தெரிஞ்சோடனே வா முதல்ல உக்காருன்னு இப்போ உட்கார வச்சு வாரிட்டு இருக்காரு. உன்னோட ரிவ்யூ என்னது? என்னடா சொல்ற? முடிதான் பாத்தி அதை வாங்கிச்சு. அப்பா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தியா மண்டியில். ஆனால் அன்னைக்கு நீ எடுத்தது கம்மி இல்லை. ஈர் இருக்குடி. நான் தான் சொன்னேன். இதோ இங்கே ஈர் வருதே. இதோ ஈரு பெண்கள். சரி க்ளோஸ் பண்ண. அப்படியே பேனா ஈரா அழுக்கா என்ன கருமனை காட்டு. பேன் தான் இருக்கு. என் மண்டையில எவ்வளோ அழுக்கு இருக்கும் பாத்தியா? தலையை மொத்தம் அப்படி கூணி. ஐசா வாரி விடு. சவுண்டு கேளு வருது.
ஆக்சுவலாக நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சீப் ஆட்டிங்கன்னா சிக்கு இருக்காது. ஸோ அப்போ அது ஏன்னா மெலீஸாக இருக்கிறதுனால சீப்பில் இருக்க சிக்கு எடுத்துட்டோன்னா ஈஸியாக 1 by 1 வாரிட்டே போகலாம். ஸோ வந்து இந்த ப்ராடக்ட் உண்மையாகவே சூப்பராக ஒர்த்தாக இருக்குங்க. உங்களுக்கு வேணால் ட்ரை பண்ணி. ஏன்னா ஷாம்பூ யூஸ் பண்ணாமல் அந்த பேன் மருந்து போடாமல் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குது. ஈர் கொஞ்சம் கம்மியாக தான் வருது, ஆனால் பேனை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுது. ஒரு 2 நிமிஷம் வந்து நிற்க வச்சு வாரி வாரி அனுப்பிட்டோன்னா கண்டினியூவாக அது வந்து எனக்கு தெரிஞ்சு கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த இது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வருது. இதோடு சேர்த்து அந்த நெட்டு உள்ளே வைக்கிற நெட்டு வந்து 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 1 போட்டிருக்கேன், இன்னும் 2 பீஸ் இருக்குது. இந்த நெட்டு வந்து தனியாக கிடைக்குதான்னு தெரியல, பட் ஆனால் இதுவே ரொம்ப நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் நான். ஒரு நிமிஷம். 3 பீஸாக கொடுத்துருக்காங்க. இதோட மேனுவல் ஒன்று இருக்குது. ஸோ அப்பாவும் பொண்ணும் ஃபுல்லாக தலை வாரிட்டு இருக்க போகிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.